ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைய தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆண்டவர் மரிக்கவில்லை என்றால் உனக்கும் எனக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் மரித்தது உண்மை. அவர் மரித்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இது சரித்திர அத்தாட்சி. இதுவே கிறிஸ்தவனின் விசுவாசம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தேவனுடைய நீதியின்படி பாவிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாவிக்கு நியமிக்கப்பட்ட மரணத்தை அவர் தன் தோளிலே எடுத்துக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் நமக்கு மீட்புக்கு வேறு வழியே கிடையாது. நம்முடைய சகோதர சமயத்தார் எண்ணுவதை போன்றே ஈசா நபி சிலுவையினின்றும் தப்பிவிட்டார். ஒரு மாய தோற்றமான இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதே தவிர கடவுளை எவ்வாறு சிலுவையில் அறைய முடியும் என்ற கேள்வி மெய்யாக இருக்கும் என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. குட்டிச்சாத்தான்களெல்லாம் கம்பீரமாய் போய் சாத்தானுடைய தலைவனிடத்திலே இயேசுவை கொன்றுவிட்டோம் என்று தான் அறிவித்தனர். ஆனால் அந்த சாத்தான் கூட்டத்தின் தலைவன் வசை மாறி பொழிந்தான். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னது இதற்காகவா? கொன்றுவிட்டீர்கள் என்றால் ரட்சிப்பு பிறந்து விட்டதே, பாவத்தின் கூலியாகிய சாவை செலுத்திவிட்டாரே என்று அங்கலாய்த்தானாம். இது ஒரு பாரம்பரிய கதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத மத வெளியீர்களும் அன்றைய பலஸ்தீனாவிலே கவர்னராக இருந்த பொந்திய பிலாத்தும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றி இன்றைக்கு சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக வதைத்து கொண்டார்கள். இது சரித்திரம். இவ்விதம் சிலுவையில் இரத்த தானம் தந்து நம்மை மீட்க தன்னையே பலியாக கொடுத்தது சரித்திரத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அல்லவா? வெளிப்படுத்தல் 1:6 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் என்றல்லவா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் மரித்தது உண்மை. இன்று உயிரோடு இருக்கிறார். இன்று கிறிஸ்து எழுந்தார். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஜீவனுக்கு அதிபதியான இயேசுவுக்கும் மரணத்தின் தலைவனான சாத்தானுக்கு ஒரு போர் நடந்தது. இந்த போருக்கான கருவி சிலுவை. அந்த போர்க்களம் கல்வாரி. இந்த போரில் சாத்தானின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். இப்படியாக பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவை, அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற வெற்றி முழக்கமே பரிசுத்த பவுலடியாரின் விசுவாச மூச்சாக இருந்தது. இந்த பலத்த விசுவாசமே நம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அனல் மூட்டுகிறதாக இருக்கிறது. ஆம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற யோபின் உயிரோட்டும் விசுவாசமே இது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கென்ன குறைவுண்டு என பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவதாக, அவர் எழுந்தார் என்பதற்கான அத்தாட்சியை கொடுத்தார். எழுந்தார் என்பதற்கான அத்தாட்சி தந்தார். ஏனைய மத தலைவர்கள் யாவரும், அரசியல் தலைவர்கள், தேச பிதாக்கள், நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய, ஒருவேளை மிக சிறப்பானவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய யாவரும் மரித்தார்கள், மரணமடைந்தார்கள், மண்ணோடு மண்ணாகினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் இன்று மட்டும் திறந்திருக்கிறது. சுற்றப்பட்ட துணிகள் வைத்தது போல் இருந்தன. ஆதலால் இந்த சரீரம் ஒரு வல்லமையுள்ள மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக உயிர்த்தெழுந்தது என்பது உறுதியாகிறது. இந்த சரீரத்திலே 14 இடங்களில்
தரிசனம் தந்தார். சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த மகிமைக்கு திருச்சபை சாட்சி பகர, சந்தோஷமான ஆரவார கீதம் பாடி துதிக்க, ஞாயிற்றுக்கிழமையை மனமகிழ்ச்சி நாளென அனைத்து உலகுக்கும் அனுசரிக்கப்பட்டு விடுமுறை நாளாக்கப்பட்டிருப்பது வரலாற்று சான்றல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சவுலை பவுலாக்கியது எவ்விதமாக சாத்தியமாகும்? சாம்ராஜ்ய வரலாறுகளுடன் திருச்சபையின் அரும்பெரும் வரலாற்று சான்றுகள் விரவி கிடக்கும் பவுலின் நிருபங்களும் இதர நற்செய்தி நூல்களும் நடவடிக்கைகளும் எப்படி நமக்கு கிடைத்திருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்பதாக கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 1 நிருபம் 15 அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்பதாக சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எழுந்தார் என்பதற்கு சாட்சி அங்கே இருக்கக்கூடிய வெற்றுக்கல்லறை மாத்திரமல்ல, அவர் என்னிலே ஜீவிக்கிறார் என்ற அந்த ஒரு சாட்சியாகவும் நீங்களும் நான் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயத்தில் என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். என் இருதயம் ஆண்டவருடைய சிம்மாசனமாக இருக்கிறது. அவர் வாழுகிறார், அதற்கு நான் சாட்சி என்று நாம் சாட்சிகளாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். ஏதோ ஒரு சில காலங்கள் மாத்திரமல்ல, ஒரு சில வேளைகளில் மாத்திரமல்ல, ஒரு சில இடங்களில் மாத்திரமல்ல, ஒரு சில பகுதிகளில் மாத்திரமல்ல, சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். கல்லறையையும் காவலையும் தகர்க்கத்தக்கதும் பூட்டிய வீட்டின் மத்தியில் வந்து நிற்கத்தக்கதும் பூமிக்குரிய தேய்வு அழிவற்ற நித்தியமான மறுரூபமாக்கப்பட்டதுமான ஆவியின் மறுரூப சரீரத்தோடு இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அழிவற்ற நித்தியமான மறுரூபமாக்கப்பட்டதுமான அந்த ஆவியின் சரீரத்தோடு இருக்கிற ஆண்டவரை மகதலேனா மரியாளை போல கண்ணீரோடு அதிகாலையிலே தேடு. தோட்டக்காரனாய் காண்பாய். வேதவசனங்களை நம்ப மனமற்ற இந்த இருதயமுள்ளவர்களே என்று உன் பிரயாணங்களிலே சந்தித்து உன் பந்தியிலே பங்கு பெறுகிறவராக இருப்பார். நீ எதிர்த்து போராட நினைக்கிறாயா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று உன்னை ஆட்கொள்வார். கட்டி வைத்து விட்டானே கடவுளே என்று கண்ணீர் கொட்டுகிறாயா? உன் காவலுக்கு அவர் ஆள் அனுப்பி தருவார். சுந்தர் சிங்குக்கு சிலுவை காட்சி தந்து சாட்சியாய் உலகமெங்கும் சுற்றித் திரிய செய்தவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நீயும் நானும் சாட்சியாக அவர் ஜீவிப்பதற்கு இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவராய் இயேசுவே, டொமிஷியன் ராயன் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற கொடுமையை பார்க்கிறீரா? நீர் உயிரோடு தான் இருக்கிறீரா? ஏன் உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும்? பத்மதீவில் இப்படி என்னை அடைத்து வைத்திருக்கிறானே, உம்மை ஏற்றுக்கொண்ட சபை மக்களினுடைய கதி என்ன என்று பரிசுத்த யோவானுடைய கேள்விக்கே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கண்ணீர் சொரிகிறாயா? கட்டப்பட்டிருக்கிறாயா? வேதனையில் உழன்று கொண்டிருக்கிறாயா? ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் நான் சதாகாலமும் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தின இந்த விசேஷமே இந்த தீவில் யோவானுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த உயிர் காட்சிகள். இவற்றால் சபை உயிரடைந்து வீரங்கொண்டது, வளர்ந்தது, இன்றும் உயிர்த்தெழுதலின் சாட்சியாக இருந்து வருகிறது. ஆமாம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சர் ராதாகிருஷ்ணனை பார்த்து கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? திருச்சபைதான் அதற்கு சாட்சி என்றார் தத்துவ ஞானியாகிய ராதாகிருஷ்ணன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு திருச்சபை தான் சாட்சி. திருச்சபை என்றால் என்ன? நீயும் நானும் தான் திருச்சபை. நீயும் நான் தான் திருச்சபையின் தலைவராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். நீ சாட்சியாக இருக்கிறாயா? நீ என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறாயா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரின் சொந்தமானாரே என்று சொல்லி உன்னை அவருக்கு சொந்தமாக்கின பிள்ளையாக, அவர் உன் வாழ்விலே ஜீவிக்கிறவராக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நீ சாட்சியாக நீயும் நானும் காணப்பட நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் மரித்தீர், இன்று எழுந்து ஜீவனோடு இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதற்கான சாட்சியாக ஆண்டவரே வெற்று கல்லறை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். அந்த கல்லறையிலே வந்து கிறிஸ்து இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி பெறக்கூடிய அந்த கிருபைக்குள்ளாக எங்களை நீர் நடத்துகிறீர். ஆமாண்டவரே, சதாகாலமும் உயிரோடு இருக்கிறீர் என்பதற்கு நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக எங்களை ஆட்கொள்ளும் ராஜா. அப்பா, உம்மை நாங்கள் சுமந்தவர்களாக, நீர் ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள ஜீவனுள்ள உயிருள்ள தேவனுக்கு சாட்சிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.